ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ பாரத்தை சுமந்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த உலகமே இருட்டாகி போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இந்த இருட்டில் நீங்கள் மட்டும் மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு தனி பயம் இருக்கா? நேற்று வரைக்கும் உங்களோட மொபைலில் வந்த குட் நைட் மெசேஜ் இன்றைக்கி வரலை. அந்த ஒரே ஒரு மெசேஜுக்காக வெயிட் பண்ணி உங்களோட ஃபோன் ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு உங்கள் கண்ணு கூட இந்த இடத்துல செவந்து போய் இருக்கும். நீங்கள் யாருக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னீங்களோ இன்னைக்கு அவங்களே உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி கூண்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு, நீங்கள் பேசுனது எல்லாமே தப்புன்னு அவங்க அடுக்கடுக்காக சொல்லும்போது நாம் உண்மையாகவே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு உங்களையே நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை கூட இன்றைக்கி சுக்கு நூறாக உடஞ்சி போயிருக்கும். ஆனால் ஒன்று சொல்லவா, நீங்கள் வச்சது அன்பு இல்லைங்க, அது ஒரு தவம். ஒரு முனிவன் காத்து கிடக்கிற மாதிரி அவங்களுக்காக நீங்கள் காத்து கிடந்தீங்க. அவங்களுக்காக உங்களோட நிம்மதியான தூக்கத்தை விட்டீங்க, உங்களோட எதிர்காலத்துக்கான வேலையை விட்டீங்க, ஏன் உங்களோட சுய மரியாதையை கூட தூக்கி போட்டுட்டு அவங்க பின்னாடி ஓடுனீங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலினா கூட நீங்கள் துடிச்சு போயிருப்பீங்க, மருந்தோட துடிச்சு ஓடி போயிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே நீங்கள் இவ்வளவு அழுதுட்டு இருக்கும்போது, இங்கே உங்களோட உயிர் போயிட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒருத்தர் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பையன் இல்லைன்னா அந்த பொண்ணு உங்களை ஒரு ஆப்சனாக தான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு போர் அடிக்கும்போது பேசுகிறதுக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும்போது ஆறுதல் தேடுறதுக்கும் நீங்கள் ஒரு கருவியாக தான் இருந்திருக்கீங்க. ஆனால் நீங்கள் அவங்கள உயிருக்கு உயிராக பார்த்தீங்க. அதுதான் நீங்கள் பண்ண ஒரே பெரிய தப்பு. அவங்க இப்போ உங்களை ஒரு துணி மாதிரி கழட்டி போட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டுருக்குல்ல, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? நான் என்ன பாவம் பண்ணேன்? அவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் என்னை மறந்துட்டு வேற ஒருத்தர் கூட போனாங்க? இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவோட கடைசி 2 நிமிஷத்தில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா இப்போது உங்கள் கண்ணில் வர்ற கண்ணீர் அப்படியே நிற்கும். அவங்களுக்கு இது ஒரு கேம், ஆனால் அந்த கேமில் அவங்க உங்களை எப்படி வச்சு செஞ்சாங்கன்னு அந்த உண்மை உங்களுக்கு தெரியாமல் கூட போயிருக்கும். அந்த உண்மையை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது அட பாவி, இதுக்கு தான் நம்ம இவ்வளோ அழுதோமான்னு நீங்களே சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவங்க மேலே வச்ச அந்த அதீத அன்பு தான் அவங்களுக்கு ஒரு ஆயுதமாக மாறிடுச்சு. ஒருத்தங்களுக்கு நீங்கள் அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களோட மைண்டில் இவன் நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டான், நம்ம என்ன பண்ணாலும் தாங்கிக்குவாங்க, ஒரே ஒரு கால் பண்ணால் ஓடி வந்துடுவாங்க அப்படின்ற தைரியம் வந்துடும். அதனால தான் அவங்க உங்களை மதிக்கிறத நிறுத்துகிறாங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய ஃபாஸ்ட்டு காரியம் பார்த்தீங்கன்னா அலட்சியம். அவங்க மெசேஜ் பண்ணலையா, ஃபோனை ஓரமாக வச்சுடுங்க. அவங்களோட ஸ்டேட்டஸை கூட பார்க்காதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க கண்ணில் இருந்து மறைஞ்சு போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அட இவன் எங்கே போனான் அப்படின்னு அவங்க உங்களை தேடணும். அடுத்ததாக உங்களோட மௌனம் தான் அவங்கள சாகடிக்கும். அவங்க இன்னொருத்தர் கூட இருக்கிறத பார்த்து நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு கெத்தை கொடுக்கும். பாத்தியா, நான் இல்லாமல் இவ எப்படி அலையிறா, நான் இல்லாமல் இவ பைத்தியம் ஆயிட்டா அப்படின்னு அவங்க புது ஆள்கிட்ட சொல்லி சிரிப்பாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அமைதியாக இருங்க. நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சைலன்ஸ் தான் அவங்களோட நிம்மதியை கெடுக்கும். 3வது விஷயம், உங்களோட பலவீனத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. குறிப்பாக அவங்கக்கிட்டேயே போய் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு கெஞ்சாதீங்க. நீங்கள் எப்போ உங்களோட வலியை வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போது நீங்கள் தோத்துட்டதா அர்த்தம். அதுக்கு பதிலாக நீங்கள்
முன்ன விட இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஒரு பொய்யான சிரிப்பாச்சு சிரிங்க. நீங்க சிரிச்சிட்டு இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தாலே அவங்களோட வயிறு எரிய ஆரம்பிக்கும். நம்ம இல்லாம இவ எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கான்னு ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த கேள்வி அவங்கள தூங்கவே விடாது. நாலாவது என்ன ரகசியம்னா, இப்போ அவங்க கூட ஒருத்தங்க இருக்காங்களா, அதை பார்த்து அவங்களுக்கு மட்டும் எப்படி உடனே இன்னொருத்தங்க கிடைச்சாங்க அப்படின்னு துடிக்காதீங்க. அதுக்கு பேரு லவ் கிடையாது. அதுக்கு பேரு ரீபவுண்ட். உங்களை காயப்படுத்துறதுக்காகவும் தன்னோட ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவங்க அவசர அவசரமா கையில் எடுத்திருக்கிற ஒரு பொம்மை தான் அந்த புது ஆள். ஒரு காயத்தை மறைக்க இன்னொரு காயத்தை உருவாக்குறாங்க, அவ்வளவுதான். தன்னோட தப்பை மறைக்கவும் உங்களை ஒன்றும் இல்லாதவனா ஆக்கவும் அவங்க ஆடுற ஒரு நாடகம்தான் இது. அதனால் அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த புது ஆள் மேலேயும் அவங்களுக்கு சலிப்பு வரும். அப்போ அவங்களுக்கும் அதே நிலைமை தான் வரப்போகுது. ஏன்னா குணத்தை மதிக்காதவங்க கிட்ட போகிற யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அஞ்சாவதா உங்களோட கெத்தை ஏற்றுங்க. ஒரு துரோகத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எப்படி மாறணும் தெரியுமா? பார்த்தாலே மிரளணும். உங்களை வேணாம்னு சொன்னவங்க அடுத்ததாக உங்களை பார்க்கும்போது அடடான்னு ஆச்சரியப்படணும். ஜிம்முக்கு போய் உங்கள் உடம்ப ஒரு சிலை மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் பண்ணுங்க. புது ஹேர் ஸ்டைல் கூட பண்ணிக்கோங்க. உங்கள் மேலே காசை செலவு பண்ணி உங்களை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ அழகாக்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களோட தன்னம்பிக்கை கூடும். உங்களை வேண்டான்னு சொன்னவங்க ஒரு கூட்டத்தில் உங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்கள ஏன்டா விட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சூப்பராக மாறிட்டாங்களே அப்படின்னு நினைக்கணும். இந்த இடத்துல அவங்களோட வருத்தம், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த குற்ற உணர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனை. ஆறாவது விஷயம், நினைவுகளை அடியோடு அழிங்க. அவங்க கொடுத்த நினைவுகளை ஃபஸ்ட்டு அழிங்க. அவங்க கொடுத்த ஃபோட்டோஸ், மெசேஜு, சேட்டு, அவங்க கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்ச் கூட முன்னேற முடியாது. பழைய குப்பையை வச்சுக்கிட்டு புது மாளிகையை கட்ட முடியாது. எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. ஃபோனை கிளியர் பண்ணாதான் உங்கள் மனசும் கிளியர் ஆகும். அந்த ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணுங்க. அவங்க கூட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிங்க. உங்கள் ஃபோன் மட்டும் இல்லை, உங்களோட மனசும் அந்த நிழல் இல்லாமல் சுத்தமாகணும். அப்போ தான் புது வாழ்க்கை உள்ளே வரும். ஏழாவது, உங்களோட கரியரில் கவனம் செலுத்துங்க. ஃபஸ்ட்டு காசு சம்பாதிங்க. இந்த உலகத்தில் காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை, அதிகாரம் எல்லாமே. உங்களோட நேரத்தை அழுதுக்கிறதுல செலவு பண்ணாமல் ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுல செலவு பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போய் காரில் இறங்கி கெத்தாக நிற்கும்போது உங்களை ஏமாத்தினவங்க அதே இடத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்கணும். அன்னைக்கு நீங்கள் அவங்கள அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு புன்னகையோட கடந்து போகணும். இதுதான் செம கெத்து. உங்களோட வெற்றி அவங்களோட காதை கிழிக்கணும். உங்களோட வளர்ச்சி அவங்கள தூங்க விடக்கூடாது. எட்டாவது உண்மை, யாருக்காகவும் அவைலபிளாக இருக்காதீங்க. நீங்கள் யாருக்காகவுமே எப்போவுமே அவைலபிளாக இருக்காதீங்க. அவங்க எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணால் பேசலாம், நினச்சா பேசலாம்னு நீங்கள் ஒரு சத்திரமாக இருந்தால் எல்லாரும் வந்துட்டு தான் போவாங்க. நீங்கள் ஈஸியாக கிடைச்சா உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இனிமே அவங்க உங்ககிட்ட பேசணும்னா ஒரு தவம் இருக்கணும். உங்களோட ஒரே ஒரு ரிப்ளைக்காக கூட அவங்க காத்து கிடக்கணும். உங்களை அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வைரமாக மாற்றிக்கோங்க. ஐ எம் பிஸி அப்படின்ற வார்த்தை உங்களோட அடையாளமாக மாறணும். நீங்கள் உங்களோட வேலையிலையும் உங்களோட வாழ்க்கையிலையும் அவ்வளோ பிஸியாக இருக்கணும். ஒன்பதாவதா, அவங்கள மன்னிச்சிடுங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க, பட் அவங்க செஞ்சதை மட்டும் ஒருபோதும் மறக்காதீங்க. மன்னிப்பு அவங்களுக்காக இல்லை, உங்கள் மன அமைதிக்காக. அவங்கள வெறுத்துக்கிட்டே இருந்தால் அவங்களுக்குன்னு உங்களோட மனசில் ஒரு இடத்த கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த இடத்த காலி பண்ணுங்க. நீ போயிட்ட, உன்னால் எனக்கு சந்தோஷந்தான், அதனால் எனக்கு ஒரு நல்ல பாடம் கிடைச்சிது, மனுஷங்களை அடையாளம் காண கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு கடந்து போங்க. மன்னிப்பு தான் உங்களை அந்த பாரத்துலேருந்து விடுவிக்கும். ஆனால் மறுபடியும் அவங்கள உங்கள் வாழ்க்கைக்குள்ளே சேர்க்காதீங்க. பத்தாவதா, உங்களோட செல்ஃப் லவ். இதெல்லாம் விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் உங்களோட செல்ஃப் லவ்.
மற்றவங்கள நேசித்ததில், மற்றவங்கள கவனிச்சுக்கிட்டதில் ஒரு 10% உங்களுக்காக நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சு நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஆள். உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குது. யாரோ ஒரு தகுதியற்ற மனுஷனுக்காக, உங்களை மதிக்க தெரியாத ஒருத்தங்களுக்காக உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க. இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் மிகச்சிறந்த நபர் அப்படின்றத நீங்களே நம்புகிற அளவுக்கு உங்களை வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகமானது உங்கள் பின்னாடி வரும். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்ன ரகசியம் தெரியுமா? இப்போது அதை கேளுங்க. அவங்க உங்களை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மை என்னன்னா, கடவுள் உங்களுக்காக வச்சிருந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. உங்களை மதிக்காத, உங்களை மட்டமாக நினைக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் வாழ்நாள் முழுக்க இருந்திருந்தா உங்கள் வாழ்க்கை நரகமாக தான் போயிருக்கும். இப்போ அந்த நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க. இது கொண்டாட்டத்துக்கான நேரம், அழுகைக்கான நேரம் இல்லை. இந்த நிமிஷத்துலேருந்து அந்த பழைய மனுஷன் செத்துட்டான். இதுக்கப்புறம் பிறக்க போகிறது ஒரு புது நெருப்பு. உங்களை வேணான்னு சொன்னவங்க முன்னாடி நீங்கள் ஒரு வெற்றியாளனாக நின்று காட்டணும். அவங்க உங்களை பார்க்கும்போது அவங்களோட கண்ணில் ஒரு பொறாமை தெரியணும். அதுதான் நீங்கள் ஜெயிக்கிற இடம். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களால் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கோம். அது எந்த மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோ பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவங்க இன்னொருத்தர் கூட இருக்கிறத பார்த்து